அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, ஒரு மக்களாக நான் இருந்து இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேங்க. ஆனால் இருந்தாலும் ஆட்சி மாறணும்னு நினச்சது மக்கள் எல்லாருமே, சரிங்களா? ஆனால் என்ன சொன்னார் அண்ணா, சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்காரு 2500 நம்ம அப்பா ஆட்சியில் 1000 பணம் தரேன்னு சொன்னார். எப்போ தரேன்னு சொன்னார்? 2.5 வருஷம் கேச்சு. 5 வருஷத்தில் 2.5 வருஷம் கேச்சு தான் உங்களுக்கு அந்த 1000 பணம் வந்துச்சு, சரிங்களா? இப்போ அண்ணா ஆட்சியில் உட்காந்து எத்தனை நாள் ஆகுது? இப்போ என்ன தெரியுமா கேட்குறாங்க எல்லாம் கேள்வி? ஒரு மைக்கை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு விஜய் ஆட்சியில் வந்த உடனே 2500 பணம் தரேன்னு சொன்னார், அது என்ன ஆச்சு அப்படின்னு உங்களை கேட்குறாங்க, சரிங்களா? ஏன் தரல அப்படின்னா அவங்க என்ன எப்படி நெண்டி விட்றாங்க பாருங்கள் அந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு. ஆமாம், அவங்க தரேன்னு சொன்னாங்க, தரல. அப்போ 2.5 வருஷம் கழிச்சு தானே அப்பா ஆட்சிலே 1000 போட்டாங்க. அப்போ அண்ணன் 2.5 வருஷம் கழிச்சு தானே உங்களுக்கு 2500 போடுவார். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பதில். உடனே அவர் ஒன்றும் சிஎம் அப்பா கொடுக்கலையா? 2.5 வருஷம் கழிச்சு தானே உங்களுக்கு கொடுத்தாரு. அப்போ 1500 சேர்த்து கொடுக்கணும். அவர் எல்லா லிஸ்ட்டையும் எடுத்து கையில் வந்து எது எவ்வளோ இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கே தெரியும். உங்கள் தலைக்கு ஒரு ஆள் தலைக்கு 1,04,000 உங்கள் தலைக்கு இருக்குது. ஒருத்தன் குடும்பத்தில் ஒரு தலைக்கு தலை மேலே கடன் இருக்குது. குடும்பத்தோட கடன் இருக்கா இல்லையா? ஆனால் நாட்டோட கடமை வந்து பெரிய கடையாக இருக்குது. கடமை வந்து இருக்குது, கடன் இருக்குது, சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் பார்க்காம எனக்கு என்ன பணம் போடலையே எப்படிங்க நீங்கள் இதெல்லாம் கேட்க முடியும்? நீங்கள் சிலிண்டர் வாங்கினாலும் உங்கள் தலையில் விடிஞ்சதான் கடன், 2500 வாங்கினாலும் உங்கள் தலையில் விடிஞ்சதான் கடன். நீங்கள் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு கடன் வந்து கூடும் வச்சு குறையாது. அதை நீங்கள் சிந்திச்சு பேசுங்க. உங்களுக்கு வந்து ஒரு மைக் இருக்குன்னு சொல்லி நீட்லாம் பேசக்கூடாது. ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள வரவழைக்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க நம்ம சிந்திச்சு தான் நம்ம செயல் பண்ணணும், சரிங்களா? அவங்க உடனே வந்து இது செய்யணும் அது செய்யணும் வந்து ஆளுக்கெல்லாம் இல்லை பேசக்கூடாதுங்க. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது. யாரும் வந்து செய்கிறவங்க வந்து சொல்லாமல் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக செய்வார். அந்த நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையை வந்து தொடங்க. யாரை கேட்டீங்க? 717 கடையை மூடி இருக்காரு. யாரங்க கேட்டார்? இதுக்கே எவ்வளோ போராட்டம் நடக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக நம்ம விஜய் அண்ணா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்வார். நல்லது செய்கிறதுக்காக அவர் வந்திருக்காரு. இது மக்கள் ஆட்சி, மக்கள் தேர்ந்தெடுத்ததால் நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா ஒரு வாய்ப்பு உண்டு, எல்லா ஒரு சலுகையும் உண்டு, எல்லாத்துக்கும் பாதுகாப்பு உண்டு. அனைவருக்கும் நன்றி, வணக்கங்க.